வெல்கம் பேக் டு ஸ்டடி கேரிட்டி சேனல். திஸ் இஸ் சிந்துமதி. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து நேற்று நைட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இதுல வந்து நிறைய பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்து போயிட்டாங்க. நிறைய பேரண்ட், அதாவது ஆக்சுவலி என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கேட்டகரியில நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சரி கவர்மெண்ட் கோட்டாலையும் சரி நம்ம அப்ளிகேஷன் போட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனாரிட்டியில் அப்ளை பண்ணிருப்பீங்க, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, என்ஆர்ஐ, ஓசிஐ. அதே போல கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணிருப்பீங்க, 7.5 ரிசர்வேஷன் கீழ் அப்ளை பண்ணிருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்ணிருப்பீங்க, அதே போல எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்குங்க. சரிங்களா. இதுல வந்து அந்தந்த கேட்டகரிக்கான இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ கவர்மெண்ட் கோட்டாவோ அவங்க அப்ளை பண்ணும் போது அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அந்த நம்பரை வச்சு செக் பண்ற மாதிரி எக்கச்சக்கமான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இப்போ நீங்க அதை ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இங்க இருந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஆல்ரெடி வந்தது, யூஜி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்தது. நோட்டிபிகேஷன் 13ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓசிஐக்கான இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட், அதே போல மேனேஜ்மெண்ட் கோட்டா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, தெலுங்கு அண்ட் மலையாளம் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட், அதே போல கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்எலிஜிபிள் கேண்டிடேட், என்ஆர்ஐ இன்எலிஜிபிள் கேண்டிடேட், அதே போல ஜெனரல் மேனேஜ்மெண்டோட இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட், கவர்மெண்ட் கோட்டா ஓசிஐ இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட், சிஎம்சி வெள்ளூர் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட், கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி லைக் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கான இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் விட்டுருக்காங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்காக. அண்ட் அதே போல 7.5 இன்எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ இந்த லிஸ்ட்ல நேம் வந்த நிறைய பேரண்ட் கிட்ட இருந்து நான் நேற்று நைட்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஐ எம் கெட்டிங் அ லாட் ஆஃப் கால்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ். ஸோ இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ல அவங்க நம்பர் இருந்தா உடனே ரொம்ப பயந்துடுறாங்க பேரண்ட். ஸோ சி, உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு டிஃபால்ட் இருந்துச்சு, நீங்க ஒரு சஃபிஷியன்டான டாக்குமெண்ட்டை வந்து நீங்க அப்லோட் பண்ணல, ஓகேங்களா. அஃப்கோர்ஸ் இதுல வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணவங்களும் டெஃபினட்டா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஓகேங்களா. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் டாக்குமெண்ட் ப்ராப்பரா இருந்து அப்ளை பண்ற அந்த டைம்ல டாக்குமெண்ட் மட்டும் இல்லாம போயிருந்திருக்கலாம், மாத்தி அப்லோட் பண்ணிருக்கலாம். இந்த ரீசன்ஸ்னால நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க பாருங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயமுறுத்துற விதமா இருக்கு. எக்கச்சக்கமான கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்காங்க அப்ளை பண்ண. கிட்டத்தட்ட 10 பேஜ் வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்ல விட்டுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயப்படணுமா? இனி இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நம்மளால வந்து டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல கவர்மெண்ட் கோட்டாலையோ மேனேஜ்மெண்ட் கோட்டாலையோ கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி இல்லை. அவங்க வந்து கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம 1 by 1 ஒரு கிளியர் கட்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ஓசிஐ இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, so hope it is visible now. So the candidates, if they have grievance, the list of candidates வந்து they are ineligible சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுல ஏதாவது grievances இருக்கு, இல்ல நான் வந்து எப்படி அது எலிஜிபிள் இல்லாம போகும், நான் சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாம விட்டுட்டேன், இப்ப எனக்கு அப்லோட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, என்னோட கிரீவன்ஸ் எல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்க பிரியப்பட்டீங்க அப்படின்னா, the candidates who is having grievances with the above decision need to log in original ID and password. நீங்க டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கோ அப்ளிகேஷன் போடும்போது, சரிங்களா, அப்போ நீங்க ஒரு ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அந்த ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி நெசசரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி போர்ட்டல்ல நம்ம அப்டேட் பண்ணணும், ஓகேங்களா. போர்ட்டல்ல நம்ம அப்டேட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 18ஆம் தேதி, சரிங்களா. போர்ட்டல்ல நம்ம அப்டேட் பண்ணோம், 18ஆம் தேதி அப்லோட் பண்ணும். இங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி லிங்க் இருக்கு, தனித்தனி லிங்க்லயும் தனித்தனி போர்ட்டலுக்கான லிங்க் இருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஓசிஐ கேட்டகரியில இன்எலிஜிபிள் கேண்டிடேட்கான லிங்க் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 18ஆம் தேதின்னு தெளிவா கொடுத்திருக்காங்க, சரிங்களா. 10 மணிக்குள்ள நீங்க வந்து அனுப்பிச்சு விட்டாகணும் அப்படின்றது கிளியரா இருக்கும். அதுக்கு மேல நம்மளால எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது கொடுத்துட்டாங்க. பிகாஸ் என்சிசி தெளிவா ஆல் இந்தியா கவுன்சிலிங் எப்படி நடக்கணும், ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டைம் லைனை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த டேட்டுக்குள்ள நீங்க உங்களோட அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் முன்ன வச்சிருக்காங்க.
ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ineligible கேண்டிடேட் லிஸ்ட்ல உங்களோட நேம் வந்துருச்சுன்னா தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு அந்தந்த லிங்க்ல செலக்ஷன் கமிட்டி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்தந்த லிங்க்ல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ, எந்த கேட்டகரியில உங்களோட நம்பர் ineligible கேண்டிடேட் லிஸ்ட்ல வந்திருக்கோ அதுக்கான போர்ட்டல், அந்த PDF ஓபன் பண்ணி அதுக்கான போர்ட்டலுக்குள்ள போய் உங்களோட ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அப்லோட் பண்ணிட்டு இஃப் எவ்ரி திங் இஸ் பெர்ஃபெக்ட் டெஃபினட்டா உங்க பேர் ineligible கேண்டிடேட் லிஸ்ட்ல இருந்து போயிடும். ஓகே, சோ டெஃபினட்டா எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்ல வந்துருவீங்க, ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட பேர் வந்துடும். சோ ineligible கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்ற விஷயத்துல உங்க நேம் இருக்கு, உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தும் என்னோட நேம் வந்து ineligible கேண்டிடேட் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா யாரும் வந்து ஃபர்ஸ்ட் பயப்பட தேவையில்ல. அந்த போர்ட்டல்ல உள்ள போய் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போலாம். இப்போ நான் ஒரே இது காமிக்கிறேன் பாருங்க. சோ இப்ப நான் இந்த திஸ் இஸ் வாட் போர்ட்டல் ஆக்சுவலி, சரிங்களா? திஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளைம் ஃபார் OCA கேட்டகரி. இப்போ OCA கேட்டகரியில என்னோட நேம் வரல, லைக் வந்து ineligible கேண்டிடேட் லிஸ்ட்ல வந்துருச்சு அப்படிங்கும் போது இங்க வந்து நீங்க செட் பண்ண அந்த அப்ளிகேஷன் நம்பரோ மெயில் ஐடியோ லாகினோ, அப்ளிகேஷன் நம்பர்ன்றது இந்த 25 UG போடுறாங்க இல்லைங்களா, அந்த நம்பர் கூட நீங்க போட்டுக்கலாம். இல்ல மெயில் ஐடி போட்டுருந்தீங்கன்னா மெயில் ஐடி, லாகின் ஐடி போட்டுருந்தீங்கன்னா லாகின் ஐடி போட்டுட்டு நீங்க என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களோ அதை போட்டுட்டு சைன்இன் பண்ணி உள்ள போய் தேவையான டாக்குமெண்ட் வந்து உள்ள அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட். டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல கவர்மெண்ட் கோட்டால, மேனேஜ்மெண்ட் கோட்டால பதிவு பண்ணியிருக்கக்கூடிய, கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேபி அவங்களோட நேம் வந்து ineligible கேண்டிடேட் லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்றத செக் பண்ணணும். ஓகேங்களா? நீங்களும் உங்களுக்கான நம்பரை வந்து ineligible கேண்டிடேட்ல ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெல் அண்ட் குட், இருந்தாலும் பயப்பட தேவையில்ல. டாக்குமெண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பட்சத்துல தாராளமா we have another option. சோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு அப்ளை பண்ண உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிள் ஃபுல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் உங்க சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தேவை. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.